மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். உனக்கு பப்ஸ் வேணுமா நெல்லிக்காய் வேணுமா? உனக்கு பப்ஸ் திங்கணும் போல இருக்கா நெல்லிக்காய் திங்கணும் போல இருக்குதா? கையில நீ எவ்வளவு வச்சிருக்க? நெல்லிக்காய்க்கு நான் கொடுத்துருவேன், பப்ஸுக்கு ரேச்சல் கொடுத்துருவா. கொடுத்துருவாளாட்டி? என்கிட்ட 10 ரூபாய்க்கு மேல இல்ல. அவளே பணக்கார பிச்சைக்காரின்னு உனக்கு தெரியும். அவளை போய் நீ எதிர்பார்த்து வந்திருக்கிய. காலையில கேண்டில்ல பூரா என் துட்டு தான் எடுத்து செலவழிச்சிய. வேற என்னடி? கரெக்ட். அவ துட்டு தான் எடுத்து செலவழிச்சா. பாரு எப்படி சொல்லுதான்னு. அவ கடக்கா நல்ல பாரு, உன் பேக்ல ஏதாவது துட்டு இருக்கானே? இல்ல, இருக்கத பூரா நீங்க ரெண்டு பேரும் காலி ஆக்கிட்டிய. பப்ஸ் திங்கணும் போல இருக்கு பத்தியா? பப்ஸ் நினைச்சாலே நாக்கு வருது பத்தியா? ஊற மட்டி ஊற. அட பப்ஸுக்கு பிறந்தவள ஏன்டி உன்கிட்ட 10 ரூபா இருக்குது பார், ஓடட்ட அடிச்சுவேன். பஸ் ஸ்டாண்டுன்னு பார்க்க மாட்டேன். நாளைக்கு பஸ்ஸுக்கு வரதுக்கு நம்ம இன்னைக்கே கொடுத்தாங்க. அது நீ இன்னைக்கு ஆட்டை போட்டுட்ட. மைசூர் பாக்கு வேணும்னு யாரு கேட்டது? இனிப்பு தாகமா இருக்குன்னு யாரு சொன்னது? சொன்னது ஒரு குத்தமா? அதுக்கு என் 10 ரூபாய் நீ ஆட்டை போட்டுட்ட. சரிமா, உன் 10 ரூபா நாளைக்கு கையில தந்துடுவேன். போதுமா? என்கிட்ட வாங்கின 100 ரூபா. அவ உன்னை பணக்கார பிச்சைக்காரின்னு சொல்லல, தப்பே இல்ல. கேட்டியா? 10 ரூபா அவளே கேட்கல, நீ 100 ரூபா கொடுத்துட்டு கேட்டுட்டு இருக்க. 10 ரூபாயே என்னால கொடுக்க முடியாதுன்னு தெரியும். நீ 100 ரூபாய் என்ன தைரியத்துல என்ன நீ கேட்டுட்டு இருக்க? ஒரு குறுப்புக்கு ஒரு புத்திசாலி இருக்கத்தான் செய்தா. இசை கையில 100 ரூபாய் கொடுத்துட்டல, மறந்துட வேண்டியதான். என் கூட சேர்ந்து திங்கும் போது உனக்கு ருசி இல்ல? நல்ல டேஸ்டா இருக்குட்டி, இனிப்பா இருக்குட்டி, சூப்பரா இருக்குட்டி, நெய்யெல்லாம் போட்டிருக்காவட்டின்னு பீத்திக்கிட்ட தின்ன. அவ என்கிட்ட திங்கலன்னு சொன்னா, இவ திங்கல. தின்னதே இவாதா? தின்னி மாடத்தி, நீ திங்கவே இல்ல. என்னவா திட்டிட்டு இருக்க? ஒண்ணு இப்ப நான் திட்டவே வேண்டாம். இப்ப ஒண்ணு நீயே பாருன்னு கொஞ்ச நேரத்துல. இவ கிட்ட இனிமேல் 1 ரூபா காட்டாதட்டி. எப்படி வாங்கி தின்னுட்டு எப்படி சொல்லுதா பாத்தியா? பேச்சு பாரு. திரேச்சலே, உனக்கு ஒரு பரம ரகசியத்தை நான் சொல்ல போறேன் மட்டி. என்ன ரகசியம்? தினமும் ஒரு பாக்கெட்ல இருந்து 10 ரூபா காணாம போகுமே, அத எடுத்ததே இவதான் மட்டி. நான் எடுத்தனா? போய் சொல்லாத. நான் வேற 5 ரூபா எடுத்தேன், நீ தான் 10 ரூபா எடுத்த. பப்ஸ் தாகமா இருக்குட்டி. இவனே என்ன ஏசிட்டு இருந்த? அத விடுட்டி, பப்ஸ் தாகமா இருக்குட்டி. என்ன வாடடிக்கு பத்தியா? தங்கியானாச்சி கடையில இருந்து மட்டி வருது. அது எப்படி கரெக்டா தங்கியானாச்சி கடைன்னு சொன்னேன்? தங்கியானாச்சி கடையில இருந்து தான் இப்படிலாம் வாசனை வரும். முட்டை பப்ஸ் அவிய கடையில தான் ரொம்ப ருசியா இருக்கும். ஏன் மத்த கடையில நல்லா இருக்காதாங்க? நான் தின்னு பாத்துக்கல, நல்லாவே இல்ல. தங்கியானாச்சி கடையில தான் டேஸ்டா இருக்கு. எங்க அப்பா தசாலைக்கு வரும்போது நான் எங்க அப்பா கிட்ட சொல்லி விடுவேனே, எங்க அப்பா எனக்கு வாங்கிட்டு வருமே. யார் வந்தாலும் வாங்க சொல்லிருந்தேன். அது என்னன்னே எனக்கு தெரியலடி. சோறு வேண்டாம், கஞ்சி வேண்டாம், பப்ஸ் மட்டும் போத மாட்டி, சாப்பிட்டுக்கிட்டே இருப்ப மாட்டி. அப்படியே என்ன டேஸ்டா இருக்கும் தெரியுமாட்டி? அவ்வளவு டேஸ்ட் எல்லாம் ஒண்ணு இருக்காத. குழந்தைக்கு தெரியுமா கற்பூர வாசனை? இவ கடக்கா அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் மாட்டி. இல்ல, நல்லாவே இருக்காது. எட்டிச்சமா கிச்சடி குரலு இங்கதான் அவ இருக்கா. என்ன கத்துறா பாரு. என்னடி இங்க வேண்டி இருக்க? இவள என்கிட்ட பேச வேண்டாம்னு சொல்லி என்ன பத்தி எது சொன்னாலும் நான் பொறுத்துக்குவேன். ஆனா பப்ஸ் பத்தி ஏதாவது சொன்னா நான் பொறுத்துக்கவே மாட்டேன். நிஜமா தான் சொல்றேன், பப்ஸ் நல்லாவே இருக்காது. ஒண்ணா பப்ஸ் நல்லா ஆத்தி சொல்ல உற்சாகமா பேசுவா. என்ன பாத்துட்டா மட்டும் இவளுக்கு எங்க இருந்துதான் கோவம் வருமோ தெரியாது. ஆத்தி கோத்த கலப்பாம போயிரணும். ஓடியாதே. அடி நம்ம நெல்லிக்காய் அங்க போறோம்னு சொன்னோம்ல, வாங்க நெல்லிக்காய் அங்க போகலாம். இங்க வைப்ரேஷன் சரியில்லை, தீய சக்திகள் நிறைய அங்க இருக்குது. தீய சக்தியா? இப்போ பாரு. வாங்கடி நாம நெல்லிக்காய் வாங்க போலாம். போ தீய சக்தி அங்க வரும். பட்டுச்சுறேன். இதால நம்ம கடை வர்றது. ஓடி சொல்லிட்டேன். வரல பாரு. நாம நெல்லிக்காய் வாங்க போலாம். போ போயிட்டு வரமா போ. போவோம் இல்லங்க நிப்போ. உங்களுக்கு என்னவா? இல்ல போங்கன்னு சொன்னேன். அதான் சொல்றேன், போவோம் இல்லங்க நிப்போ. உங்களுக்கு என்னவா? சண்டை போடுற மூட்ல தான் இருக்கா. சண்டை போட்டுற வேண்டியதான். இது என்ன உங்க வீட்டு ரோடா? பப்ளிக் கவர்மெண்ட், புரியுதா? புரியுதுங்க கிச்சிலி. கிச்சிலியா? என் பேர் இசை. அததான் நான் சொன்னேன். அவ பேரு இசை. அது அப்படின்னு சொல்லலாமா? அப்படியா? கிச்சிலியா? ஆமாமா கிச்சிலிதான். இசைக்கு கிச்சிலின்னு அர்த்தம். அட்டியே அவன் என் குரலை சொல்லிக்கிட்டு இருக்கா மாட்டி. பண்றதெல்லாம் பார்த்தா ரோடுனே பார்க்க தோணுது போலுக்க. வாங்கட்டி நம்ம நெல்லிக்காய் வாங்க போலாம். ஆமாமா அந்த தாத்தாக்கள் நிறைய நெல்லிக்காய் இருக்கான், போங்க போவோம். அதுக்கு என்ன உங்களுக்கு? ஓடிரு சொல்லிட்டேன். இப்பவும் நீங்க ரெண்டு சண்டை தானே போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா, இப்ப மத்தால அவளுக்கும் எனக்கும் ஏக பொருத்தம். அத சண்டை போட்டுட்டே இருக்கீங்களோ? ஆமா, இப்ப நெல்லிக்காய் வாங்க போங்க, ரெடியா இருக்குதுங்க. என்னது? நெல்லிக்காய் போங்க. அத்தி பைய உள்ள
ஏதோ ஆப்பு வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். நாங்க நெல்லிக்காய் வாங்க போறோம். போங்க போங்க போங்க. என்ன போகல? போவதும் போவாததும் ஏன் இஷ்டம். நீங்க சொன்ன நான் போகணுமா? ஒண்ணு போயிட்டேன். என்ன வாழ்த்தனா கிங்ஸ்லி, உனக்கு 100% பொருத்தமான பொண்ணுதான். ஆமா. சண்டை பாரு. டேய், அதை ஏற்பாடு பண்ணி நீ சொல்லும் போதே நான் ஏற்பாடு பண்ணிட்டேன். இன்னைக்கு ஆட்டத்தை பாரு. தாத்தா, நெல்லிக்காய் இன்னைக்கு வந்ததா பழசா? நேத்துள்ளது நேத்தே காலி ஆயிட்டுமா. நெல்லிக்காய் எவ்வளவு தாத்தா? 4 நெல்லிக்காய் 5 ரூபா. 4 நெல்லிக்காய் 5 ரூபாயா? எனக்குலாம் நெல்லிக்காய் வேண்டாம், துட்டு கரைஞ்சிராது. தாத்தா, இந்த அன்னாச்சி பழம் என்ன ரேட்டு? இங்க நெல்லிக்காய்க்கே வழி இல்ல, அன்னாச்சி பழத்துக்கு போயிட்டா. அது கிலோ 100 ரூபாமா. 100 ரூபாயா? சும்மா கேட்டேன் தாத்தா. நீ சும்மாதான் கேப்பனி எனக்கும் தெரியும். கொள்ள கத்திரிக்காய் சிரிச்ச. தாத்தா, நன்னாரி சப்பாத்தி எவ்வளவு தாத்தா? அம்மா, தினமும் பது சொல்லி மாலை முடியலையே. சரிசமா போச்சு. நீயும் அவமானப்பட்ட, நானும் அவமானப்பட்டேன். சரிசமாய் போச்சு. என்ன ஒரு ஆனந்தம் இந்த கரடி முஞ்சிக்கு. இது கிங்ஸ்லிங்க தான் நிக்கான், அது எனக்கு நல்லா தெரியும். உனக்கு இன்னைக்கு ஏதோ ஆப் வச்சிருக்கான். பெரியவரே, வாங்கய்யா, வாங்க வாங்க. அங்க புடிச்சிட்டு போயிட்டாங்களா? இல்ல தம்பி, கையில பிடிக்க முடியல. என்ன நினைச்சு சொல்றீங்க? ஆமா தம்பி, அது யாராலும் பிடிக்க. நான் தான் கடையை அடைச்சிட்டு போலான்னு இருக்கேன், பாத்துக்கங்க. அப்படி என்னாச்சு? ஆமாமா, கடையை அடைச்சிட்டு போக வேண்டியதுதான். என்னது? அது ஒண்ணு இல்லம்மா, நீ சொன்னா பயப்படுவ. வேண்டாம் வேண்டாம், காலமுறை வீட்டை பார்க்க போங்கம்மா. பயப்படுவோமா? என்ன தாத்தா? ஒண்ணு இல்லம்மா, சுடுகாட்டு போய் 2 தப்பிச்சு போச்சு. அது நம்ம ஊருக்குள்ள யார் போனாலும் அவங்க உடம்புக்குள்ள புகுந்துக்கிட்டு தான் பாத்துக்கங்க. நான் நம்ப மாட்டேன், பயங்காட்டுதீங்க. ஏன் எனக்கு இந்த அண்ணாச்சியில சொந்த கருவிலா எனக்கு சப்போர்ட்டா பேசுறதுக்கு? நானே கேள்விப்பட்டு தான் வந்தேன். அதான் அண்ணாச்சி கிட்ட விசாரிச்சு போலாமே வந்தேன். யார் உடம்புன்னு பார்க்க மாட்டேங்கான், அப்படி உள்ள புகுந்துருதான். அது இன்னொன்னு என்ன தெரியுமா? கூட்டத்தோட கூட்டமா தான் இருக்குதான், வெளியில தெரிய மாட்டேங்குதான். கடைசியில தான் இன்னார் உடம்புக்குள்ள இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? இப்போ அங்க நம்ம 5 பேர் இருக்கோம், இப்ப கூட யார் உடம்புக்குள்ளாரு இருக்கலாம் தெரியாது. அப்படியா தாத்தா? ஆமாமா, திடீர்னு உடம்பு கூட இருக்கலாம், யா உடம்புல கூட இருக்கலாம், யார் உடம்புக்குள்ள வேணாலும் இருக்கலாமா, தெரிய செய்யாதான் பத்துக்க. நான் நம்ப மாட்டேன். ஒருவேளை ரேச்சல் அமைதலா இருக்கா, அவ உடம்புக்குள்ள இருக்குமா? ஏட்டி ரேச்சலே, என்னடி அது அப்படி சொன்ன? தொண்டை கட்டிருக்கட்டி, அங்க வச்சு உனக்கு சரியான தொண்டை இருந்தது. ஏட்டி இசாய், ரேச்சல் உடம்புக்குள்ள இருக்கு நினைக்க வேண்டே. என்னடி சொல்ற? நான் சொன்னேன்ல, யார் உடம்புக்குள்ளனாலும் வரும்னு. நான் செக் பண்ணி பாப்பேன். செக் பண்ணி பாத்துக்க. ஏட்டி ரேச்சலே, பாத்தியடி? ஏட்டி, அது இருக்காதே, அவளுக்கு தொண்டை சரியில்லைன்னு சொன்னால. நான் சொன்னேன்ல. இல்ல, நான் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன்? பேய் நைட்டு தானே வரும். மனுஷன் உடம்புல பூந்து போறதுக்கு பகல்ல தான் வரும். வேணா நீ நல்லா செக் பண்ணி பாரு. ஆமாடி, அப்படியே பக்கத்து வர்றது. கொன்னுருவேன். நான் பியாக்கிட்டு வந்து காப்பாத்துறதுக்கு தான் சொன்னேன், மத்தபடி எனக்கு எதுவும் இல்ல. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. நல்லா தெரியும் போல. ஏட்டி ரேச்சலே, என்னடி அது இவ உடம்புக்குள்ள தான் இருக்கு நினைக்க. இப்பா அவ ஜபா உடம்புக்குள்ள இருக்கும் பாரு, செக் பண்ணி பாரு. அடிச்சாபா. சொன்னேன் பத்தியா? நீ எதுக்கு இப்ப ஒரு மாதிரியா பேசுற? என்ன என்ன பார்த்தா அப்படி கரைக்காத.
ஐயோ நிஜமா வந்துட்டால. நீ இப்படி பேசாத, எனக்கு பயமா இருக்கு. ரெண்டு பேருமே இப்படி பேசுறது எனக்கு பயமா இருக்கு. சும்மா சொல்லி அப்படிலாம் இல்ல. நம்ம நெல்லிக்காய் வாங்கி திங்க வேண்டாம், போயிருவோம். ஆமாமா, இதுக்கு மேல நிக்க கூடாது. ஐயோ எடி சும்மா சொல்லி எடி விளாண்டடி அழாத. நிஜமாவே பேய் யார் உடம்புக்குள்ளே புகுந்திருக்கா? அப்பெல்லாம் கிடையாதுடி அழாத. நெல்லிக்காய் தாத்தா உடம்புல வந்துட்டு. என்னது, நெல்லிக்காய் தாத்தா உடம்புலையா? சும்மா நிப்பாட்டுறா. டேய் டேவிட் நிப்பாட்டு. ஜபா அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. ரேச்சல் அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அவன் ரொம்ப பயந்தா மயக்க போட்டு விழுந்துருவாடா. அது வேறையா? ஒண்ணு இல்லடி. நெல்லிக்காய் தாத்தா உடம்புல இல்லடி. ஐயோ இவன் ஏன் ஒரு மாதிரி பண்றா? நான் டேவிட் வச்சு விளையாண்டேன். டேய் டேவிட் வெளியே வாடா. ஏம்மா ஒண்ணு இல்லம்மா, சும்மாதா. போய் நெல்லிக்காய் தாத்தா பேசிச்சு, நான் பார்த்தேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஐயோ விளையாட்டு வெளியே போச்சே. அதெல்லாம் ஒண்ணு இல்லன்னு சொல்றலடி. அவளை மிரட்டாதீங்க, அதிர்ச்சியில ஒரு மாதிரி ஆயிருவா. ஒண்ணு இல்லடி, சும்மா சும்மா உன்னை வெறுப்பத்தி பார்த்தேன். நம்ம ரெண்டு சண்டை போடுறோம்ல, அதான் வெறுப்படுத்துற. ஒண்ணு இல்லடி, சத்தியமா ஒண்ணு இல்ல. இவ்வளவு வாய் பேசுறா, இவ்வளவு வீக்கா இருக்கால. இல்ல இல்ல ஒண்ணுமே இல்ல. சரி நம்ம ரோட்டுக்கு போலாமா? முடிஞ்சது, அவ மயக்க நிலைக்கு போயிட்டா. ரொம்ப பயந்தா இப்படிதான் நிப்பா. ஐயா வண்டி எடுத்துட்டு வாடா, சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்லடி. எல்லாரும் வண்டியில வாங்க, சீக்கிரம் வாங்க. தேவா பேக்கர் எடுத்து வண்டியில ஏறு, சீக்கிரம் போங்க. சீக்கிரம் கூட்டிட்டு வா. ஒண்ணு இல்லடி, ஒண்ணு இல்லடி, சாரிடி. ஒண்ணு இல்லடி, அப்பெல்லாம் ஒண்ணு இல்லடி. பாரு ஒண்ணு இல்லடி. இஸ் சாரிடி. ஐயோ வாங்கிட்டாலே. சாரிடி சாரிடி சாரிடி. கிக்ஸி சீக்கிரம் வா. வரேன், தூக்கிட்டு வரேன். இசை இசை யாருக்கும் தெரியாது. உடலோடு உயிராக நாம் சேர்ந்தது யாருக்கும் தெரியாது. இளவே வெண்ணிலவே வாழ்வே நீதான். இளவே வெண்ணிலவே. மட்டும் பேசிட்டா மட்டும் போதாது, அதுக்கு ஏத்த மாதிரியே ஸ்ட்ராங்காவும் உடம்பு இருக்கணும். ரெண்டு கத்து கத்தி பொசுக்குன்னு மயக்க போட்டு விழுந்து கிடக்க. பயவுல என்ன எப்படி தூக்கிட்டு வந்தா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் எதுக்கு சொல்ல முடியாது? சொல்ற மாதிரி தான் சொல்லிருப்பேன். சொல்ல முடியல, அதான் சொல்லல. என்னடி குழப்பற? சொல்ற மாதிரி தூக்கிட்டு வரல அப்படின்னா அது ஒரு மார்க்கமா தூக்கிட்டு வந்தான். ஒரு மார்க்கமானா அத சொல்லிட்டு ஒரு மார்க்கமா தூக்கிட்டு வந்தானே. பயவுள்ளைக்கு இன்னைக்கு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. சந்தர்ப்பத்தை நீ ஏற்படுத்தி கொடுத்துட்ட. எருமை ஏன்டி நீ ரேச்சல் தூக்கிட்டு வந்துக்கலாம் மாட்டி. ஆமா பொசுக்குன்னு தான் எங்க அவன் தூக்க விட்டுறான் பாரு. பயவுள்ள இந்த சந்தர்ப்பத்துக்காக அவன் காத்துட்டு இருந்திருக்கான்னு நினைக்கிறேன். எக்கு தப்பா தூக்கிட்டு வந்தானோ, அதுக்கும் மேலதான் மட்டி தூக்கிட்டு வந்தான். என்னடி சொல்ற? அதான் சொன்ன மட்டி ஒரு மார்க்கமா தூக்கிட்டு வந்தா மட்டி. அதான்டி ஒரு மார்க்கமானா இரு சொல்லுதே. எஸ், அப்படித்தான் தூக்கிட்டு வந்தான். புரிஞ்சிருக்குமே? புரிஞ்சுதா புரியலையா? நினைச்சேன் பய உள்ள கொண்டு சேர்த்திருக்குன்னு சொல்லும் போதே நினைச்சேன். அவனை எப்படி தூக்கிட்டு வர சொன்னியா? உன்னை யாரும் அவன் இருக்கும்போது மயக்கம் போட்டு விட சொன்னா? கண்ணா லட்டு திங்க ஆசையா அப்படின்னு அவன் எதிர்பார்த்துட்டு இருந்தான். கண்ணா 2 லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரி நீ மயக்கம் போட்டு விழுந்த. அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது இல்ல? இல்ல அவனை நம்ப முடியாது. இல்ல வேற யாருன்னா
பண்ணிருக்கலாம். அந்த பயவுல பத்தியா அத நம்ப முடியல. எதை வச்சு அப்படி சொல்லுத? இல்லடி, பயவுல கார்ல எங்க முன்னாடி உட்கார வச்சுட்டு அவன் பின்னாடி தான் மட்டும் உட்கார்ந்துருந்தான். பிரியா, அதுக்கு என்ன? அடியே, நீயும் பின்னாடி வந்து இருந்த. போதும், இதுக்கு மேல ஒண்ணும் சொல்லாத, என் நெஞ்சு தாங்காது. மயக்கம் மட்டும் விழுந்தல்ல, ஒரு தண்ணிக்குன்னு தெளிச்சு ஒரு சோடா கிட்ட குடுத்துருக்க கூடாது. அங்கேயே கண்ணு திறந்துருப்பல்ல. பயவுள்ள எங்கிட்ட நிக்க விட்டா. ஆமா, இப்ப அந்த பயவுள்ள எங்க? அது ஏன் கேக்க? பயவுள்ள லா 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 லே லா 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 லே. வானத்துக்கும் பூமிக்கும் சந்தோஷத்தோட குதிச்சுக்கிட்டே அலைதான். உனக்கு பிரெட் காபி ஹார்லிக்ஸ் எல்லாம் வாங்க போயிருக்கா வேண்டி. லாலே லாலேன்னு பாட்டு படிச்சுட்டு அலைதானா? ஆமாட்டி, லா 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 அப்படின்னு அழகா டான்ஸ் ஆடிட்டே சுத்திட்டு இருக்கா வேண்டி. அப்படின்னா பயவுல ஏதோ சாதிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கா. ஆமாட்டி, ரேச்சல் எங்க? அவன் காருக்குள்ள உன்னை பின்னாடி வச்சிருக்கிறத பார்த்து சாக்காய் வீட்டுக்கு போனவதான். இன்னும் ஹாஸ்பிடல் பக்கமே வரல. என்னடி சொல்ற? நீ செத்து போன மாதிரி கடந்த, அவன் அந்த பயத்துல போயிட்டா. அப்படி நான் மயங்கிருப்பேன். அப்படி அப்படி கடந்த பயவுல அப்படி காட்டி இருக்கா மட்டும் உங்ககிட்ட. சப்பா, முடியலையே. நீ எல்லாம் ஒரு அக்கா. வாரத்துல ஒரு நாள் மயக்கம் மட்டும் விழுத, எப்படி அதிர்ச்சாக முடியும்? ரொம்ப ராசி ஆயிட்டீங்க போலுக்கு. அப்படிலாம் இல்ல, நான் உன்னை பார்க்க வந்தேன். நானும் வரட்டுமான்னு கேட்டவ, வந்து பார்த்துட்டு போங்கன்னு சொன்னேன். நம்புற மாதிரி இல்லையே. அவளுக்கு தான் அடுத்த மாசம் கல்யாணமே. கொடுத்தது மறந்து போச்சா? அங்கேயே தானே வாய வச்சுக்கிட்டு சும்மா இருக்கல. சப்பா, முடியல. சரிக்கா, நான் முடியாம கிடக்கனே. ஒரு காபி, ஒரு டீ, ஒரு பண்ணு, ஒரு பிஸ்கட் ஏதாவது வாங்கிட்டு வரக்கூடாது? அத சொல்லலடி. எப்பமாவது மயக்கம் மட்டும் விழுந்தா பரவாயில்ல, நீ வார மயக்கம் மட்டும் விழுந்துருத. என்ன வேணும் சொல்லி வாங்கிட்டு வரேன். அதே வாங்கிட்டு வந்திருக்கணும், இப்ப கேட்க கூடாது. அக்கால தங்கச்சிக்கு வாய் மட்டும் குறையவே மாட்டேங்குதம்மா. அம்மா, எதுக்கிட்டு மயக்கம் மட்டும் விழுந்த? அதை விட அம்மா எங்க? அம்மைக்கு வீட்டுல ஏகப்பட்ட வேலை இருக்கா மாட்டி. அம்மைக்குலாம் ஈவ இருக்கவே இல்ல. பெத்த பொண்ணு ஆஸ்பத்திரியில கிடக்கா, வீட்டு வேலை பார்த்துட்டு கிடக்காவலா? அது சரிடி, நீ எப்படி ஆஸ்பத்திரியில வந்து சேர்ந்த? என்னடி நடந்தது? அத்தி குள்ள கத்திரிக்காய் உளறிவளோ? உன்னை யார்ட்டி கொண்டு சேர்த்தா? அம்மா, நீ தான் நின்னுகிட்ட மயங்கி விழுந்துருவியா? இவளாட்டி ஒண்ணு தூக்கிட்டு வந்து சேர்த்தா? இந்த கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கு தான் மெனக்கிட்ட ஆஸ்பத்திரியில கொஞ்சம் நீ அத்தி அக்கா விட மாட்டா போலுக்க. சொல்லிட்டி, நீ தான் நின்ன இடத்துல மயக்கம் மட்டும் விழுவியா? உன்னை யார் தூக்கிட்டு வந்தா? சத்தியமா ரேஜா தூக்கி இருக்க மாட்டா. இந்த செபாலும் உன்னை தூக்கி இருக்க மாட்டா. அப்படின்னா உன்னை தூக்கிட்டு வந்தது யாரு? சப்பா, கேள்வியா கேக்குறாளே. சொல்லிட்டு உன்னை யார்ட்டி தூக்கிட்டு வந்தா? லா 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 லே லா 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 லே. உன்னை யாராலையும் காப்பாத்த முடியாது. பயவுல லாலே லாலே போட்டுட்டு வராமட்டி. லா 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 லா. எட்டி சொல்லு, உன்னை யார் தூக்கிட்டு வந்தா? இப்ப யாருன்னு தெரிஞ்சாகணும், அவ்வளவுதானே? அடிய குட்டச்சி. லா 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 லே லா 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 லே. லா 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 லா. லா 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 லா. அப்படின்னா லா 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 லா. எடி இசை, கங்க்ராச்சுலேஷன் டி. எதுக்கு? இன்னைக்கு தான் நீ உருப்படியா மயக்கம் போட்டு விழுந்திருக்க. வாழ்த்துக்கள் டி, நீ நல்லா இருக்கணும் டி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு டி. அவன் மயக்கம் போட்டு விழுந்திருக்கா, நீ ரொம்ப சந்தோஷப்படுற? அதான் சொல்றேன், பயவுல இன்னைக்குதான் சரியா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சும்மா சும்மா மயக்கம் போட்டு விழுவா. இன்னைக்கு கரெக்டா மயக்கம் போட்டு விழுந்திருக்கா. ஏண்டி ஜபா, சொல்லுக்கா. அந்த லா 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 லா. அத்தாடி, எடி இசை, கங்க்ராச்சுலேஷன் டி. ஹாப்பி டி. ஹாப்பி. எடி, நான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழணும், சரியா? நீ எல்லாம் ஒரு அக்கா. மரியாதை ஹாஸ்பிடல் வெளில போ சொல்லிட்டேன். எடி, உனக்கு நான் விருந்தெல்லாம் ரெடி பண்ணி வைக்கட்டி, சீக்கிரம் வாட்டி. ஏன் அவன் மறு வீட்டுக்கா வர போறா? அப்படி நடந்தா கூட எனக்குலாம் சந்தோஷம் தான். அத்தி சந்தோஷத்துல கையை விட மாட்டுக்கு, காலு விட மாட்டுக்க. நினைச்ச வட்டி நினைச்ச. ஏடி, உனக்கு என்னெல்லாம் வேணும் சொல்லிட்டி, நான் செஞ்சு வரைக்கு கொண்டுட்டு வரேன். உனக்கு என்ன பைத்தியம் மாட்டி? அத்தி மயக்க மாட்டி விழுந்திருக்க, நீ குதூகலமா இருக்க. அதானே, அவளே மயக்கத்துல கிடக்கா,
நீ என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஆமாங்க, அத சொன்னோம்ல பயவளை வேணாலும் வேண்டாம மயக்கம் போட்டு விழுந்தது. இப்பதான் நல்லபடியா மயக்கம் போட்டு விழுந்திருக்கு. கொல்ல பண்ணிடுவேன் பாத்துக்க. மரியாதை எங்க போயிரு. என்ன பெத்த தாயங்க அவளுக்கு வீட்டுல வேலை சொல்லி நிறைய இருக்கான். இன்னொன்னு கூட போனது இருந்துச்சு. அதே அவளுக்கு செமஸ்டர் வருதான். அதான் போன வாரம் 11 மணிக்கு படத்துக்கெல்லாம் போயிருக்கால. அது போன வாரம். இந்த வாரம் செமஸ்டர். நீங்கெல்லாம் குடும்பமானு கேட்க உன்னை அப்படி கட்டி பிடிச்சு முத்தனும் போல இருக்குடி. எக்க நீ இவ்வளவு சந்தோஷப்படுறா? எதுக்கு? பாசமா? அதிர்ஷ்டக்காரி இல்ல. அதான் அத்தா மரியாதை அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க சொல்லிட்டேன். என்னங்க? சொல்லு. நான் இசை கூட கொஞ்சம் இருந்துட்டு வரேனே. சரி, எத்தனை மணிக்கு கூட வரணும்? சாயங்காலம் 6 மணிக்கு வாங்க. மரியாதை எங்க போயிரு. அத்தா அவளை கூட்டிட்டு போயிருங்க. இங்க வந்து என்ன வெறுப்பேத்துவா. அப்பா, அக்கா தங்கச்சி சண்டை போட்டு தீக்கவே முடியாது போலுக்க. அக்கா தங்கச்சும் இருந்துட்டு வாங்க, 6 மணிக்கு கூப்பிட வரேன். ஞாபகம் வந்துரு. சரி. கரெக்டா வந்துருங்க. சரி. நீ அதிர்ஷ்டக்காரி தெரியுமாட்டி? என்னமோ இருக்குதே. தூக்கிட்டு வந்து சேர்த்தது கிங்ஸ்லன்னு மக்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் தானே இப்படி நடந்துக்கிடுதா? ஏன்டி நான் மயக்கம் போட்டு விழுது உனக்கு அவ்வளவு சந்தோஷமாட்டி? சத்தியமா ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. கொன்னா போடுற பாட்டி. டி நான் சத்தியமா சொல்றேன் டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரிடி. டி எப்படி கொண்டு சேர்த்தாவ? ஆமா, அவ உனக்கு வேலை வரைய விளக்குவா. கேளு. அது கேக்கிய பெரிய கதை. அந்த கதை சொல்லிட்டி. அன்னைக்கு இவளுக்கு குடுப்பேன் தெரியல தாவணி சட்டி. அது எனக்கு வேணும். 2 செட்டு தாரே மட்டும் சொல்லி. குட்டக்கா அக்கா இப்படிதான் இருக்கணும். ஏக்கா என்ன அதுக்கு மேட்சா நெக்லஸ் வேணும் அவ்வளவுதானே? அத நான் உனக்கு தாரே மட்டி. அக்கா இப்படிதான் இருக்கணும். அக்கா நாங்க காலேஜுக்கு போயிட்டு வந்தோம். சரி கொல்ல கத்திரிக்கா எதையாவது சொன்னா கொண்டே போட்டுருவேன். ஆவ கடக்கா நீங்க நெக்லஸ் எல்லாம் தருவீங்களக்கா? உனக்கு நான் விருந்தே வைக்க மட்டி சொல்லு. நீ என்ன இவ்வளவு ஆர்வமா இருக்கா? அப்படிதான் நீ சொல்லிட்டி. ரோட்ல நின்னு ஆட்டடிச்சிட்டு இருந்தோம். இவ பப்ஸ் வேணும் அது வேணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. கடைசில எங்க கிட்ட அந்த துட்டுக்கு நெல்லிக்காய் தான் வாங்க முடியும். சரின்னு நெல்லிக்காய் வாங்குறதுக்கு கடைக்கு வந்தோம். பக்கத்துல ஒரு அண்ணன் இருக்குல்ல அங்க. அந்த சட்டப்பட மண்டபல அந்த தத்த கடை இல்லையா? ஆமா, அங்க நெல்லிக்காய் வாங்குறதுக்கு வந்தோம். அந்த கிங்ஸி பையல்ல கிங்ஸி பையன்னு சொன்னா சோட்ல விஷத்தை வச்சிருவேன். சாமி சொல்லிட்டி. நீ என்ன அவனுக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குற? அவன்னு சொன்ன உனக்கும் சேர்த்து வச்சிருவேன். இனி குடும்பத்துல பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க கூடாது. அந்த கிங்ஸி சார் இல்ல கிங்ஸி சாரு. சரி ஊருக்குள்ள 2 பேய் தப்பி தவறி வந்துட்டு யாரு உடம்புக்குள்ளையாவது புகுந்துருதுன்னு சொல்லி பயம் காட்டிட்டாவ. அவ பேரு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அந்த பேவலியா அதுக்கு தானே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்புறம் அப்புறம் என்ன ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்த்தாவ. தூக்கிட்டு வந்தவளா எப்படி? இல்ல எனக்கு தெரியல. நீ எதுக்கு இவ்வளவு விளையாடி கட்டிக்கிட்டு இருக்க? நீ கடை நீ சொல்லிட்டி. சோத்துல வச தைக்க மாட்டீல. நான் உனக்கு விருந்து வைக்கன்னு சொல்லிருக்கேன்ல, நீ சொல்லு. அவியதான் இப்படிதான் பொத்தி தூக்கிட்டு வந்தாவ. அதான் மட்டி எப்படி பொத்தி தூக்கிட்டு வந்தாவ? அதான் அப்படியே அள்ளி அணைச்சி அத்தி எனக்கு கிழக்கு பாருங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அப்படிதான் தூக்கிட்டு வந்தாவ. என் மானம் போச்சு. அதான் டி எப்படி டி தூக்கிட்டு வந்தாவ? அப்படி வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கா? நீங்க கொண்டு சேர்த்திருக்கீங்களா? இனி நல்லதா இருப்பா. சரி, மயக்கம் போட்டு விழுந்துட்டாதான். அடிக்கடி மயக்கம் போட்டு விழுவா. ஏன் அப்படி? அவ அந்த பயந்தாலே மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதான் ஏன்னு கேக்க. அது வேற ஒண்ணு இல்ல. இவ சின்ன பிள்ளைல ரொம்ப சேட்டை பண்ணுவா. பக்கத்து வீட்டுக்கு எங்கேயா விளையாட போயிருவா. வீட்டுக்கு லேட்டா வருவா. எங்க அம்மா வாரிலோட ரெடியா நிப்பாவ. இவ அடியில இருந்து தப்பிக்கிறதுக்காக மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிப்பா. இப்ப எதுக்கு அதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? ஓ வரலாறு தெரியணும்ல. நீங்க சொல்லுங்க. அவ சிரிச்சாண்டி. அப்படியே மயக்கம் போட்டு விழுற மாதிரி நடிப்பா. நாளட பார்த்தா நிஜமாவே உள்ள மயக்கம் போட்டு விழ ஆரம்பிச்சிட்டா. நல்ல முன்னேற்றம். பயந்தா அடிக்க போற மாதிரி பண்ணுனா திட்டுனா மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதே மாதிரி ரொம்ப அழுதாலும் மயக்கம் போட்டு விழுந்துருவா. இது எங்க வீட்டுல எல்லாருக்கும் பழக்கமாயி போச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்திருக்கீங்கல்ல, அத பயந்துருப்பீங்க. இல்ல நான் பயப்படல. பயப்படலையா? அதான் பயம் உள்ள இப்படி வேலை பார்த்திருக்கா. பயப்படலையா? என்ன மீறி என்ன நடந்துற அவளுக்கு? கன்ஃபார்மா போய் இசையை விரும்புறாரு. அப்படிப்பட்டு இருந்ததுன்னா சத்தியமா என்ன மாதிரி சந்தோஷப்படுறவ இந்த உலகத்துல யாருமே கிடையாது. உங்களை மீறினா
என்ன மாரி இப்படி மயக்கப்பட்டு விட முடியும்? நான் தான் அங்க இருந்தேனே. ஆமாப்பா. எருமை மயக்கப்பட்டு விழுந்ததே ஒன்னால தானே? அட பாவி, இப்படி பேசுறா? இதை விட மோசமெல்லாம் பேசுவா. உங்களுக்கு கோவம் வரல? ஆஹா, வராது. எருமை மட்டுமல்ல, மழை பெஞ்ச மாதிரி நான் எவ்வளவு திட்டுனாலும் சரி கொன்னுடுவேன். இனிமேல் அப்படி பேசுறேன்னு. உனக்கு என்ன தெரியும் இவரை பத்தி? அதெல்லாம் தெரியும். இனிமேல் நீ மரியாதையில பேசுன வாயில அடிச்சிருவேன். ஏட்டி, உனக்கு இவரை பத்தி எனக்கு தெரியும். இன்னொரு வாட்டி அவன் இவனு சொன்ன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். உன்கிட்ட ஐஸ் வச்சுட்டானா? கக்க பிடிச்சிட்டானா? அவன் இப்படிலாம் பேசுற உங்களுக்கு கோவம் வரல? வராது. எனக்கு பழகி போச்சு. ஓய், என்ன இப்ப எப்படி இருக்க? ஓய்னு சொன்னா அதுக்கப்புறம் தான் இருக்கு. ஆஹா, இந்த அளவுக்கு உரிமையா பழகிட்டு இருக்காங்களா? சாப்பிட்டு ஏதாவது வேணுமா? ஆமா, விஷம் வேணும். வாங்கிட்டு வாயே. இங்க கடையில கொடுக்க டீ அப்படிதான் இருக்கு. வேணுமா? நீ ஒண்ணு சிரிக்காத. ஓய், என்னடி வேணும்? எனக்கு ஒண்ணும் தேவையில்லை. டேப்லெட் சாப்பிடணுமா? அதுக்கு ஏதாவது சாப்பிடணும்னு சொல்றாங்க. நான் வேலை வீட்டுல ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? அம்மா கிட்ட போன் பண்ணி சொல்லிட்டா, கொண்டு சொல்லிட்டா? அதான் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றல. சாப்பிடணும்டி. சாப்பிட இருக்க முடியாது. அவ பழங்கள் ஏதாவது வாங்கிட்டு வரட்டா? வேண்டாம், அவளுக்கு ஆலிஸ் தான் பிடிக்கும். உனக்கு ஆலிஸ் வேணும் அப்படிதானே? சே, எனக்கு ஆலிஸ் பிடிக்காது. ஆல்ரெடி வெளியில வாங்கி வச்சுட்டேன், போய் எடுத்துக்க. எனக்கா? இல்ல, உங்க அப்பா கொஞ்சம் ஒல்லியா இருந்தாரு, பார்த்தேன். அதான் கொஞ்சம் சாமான் வாங்கி வச்சிருக்கேன், போகும்போது எடுத்துட்டு போயிரு. கிங்ஸி, உங்க அப்பா முந்தா நேரத்து பார்த்தேன்ப்பா. அப்பவே வாங்கி கொடுத்து விடணும்னு நினைச்சேன். அதுக்குள்ள உங்க அப்பா கிளம்பிட்டாரு. அப்புறம் உன்னை பார்த்து கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது இப்பதான் ஞாபகம் வந்துச்சு. வாங்கி ஒரு பேக்ல வச்சிருக்கேன், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிரு. புரியுதா? இதான் கிங்ஸி. டீ, ஒன்னையும் காக்கா பிடிக்காண்டி. கா கா கா. இவன் திருத்த முடியாதுக்கா. நான் வெளியில இருக்கேன். நானும் வரேன். என்னடி? கொன்னே போட்டுருவேன். உன்ன மயக்கம் போட்டு விழுந்துட்ட? நான் இருந்தே சரியா போச்சு. இல்லன்னா மயக்கமே போட்டு விழுந்திருக்க மாட்டேன். நான் இருக்கும்போது மட்டும் மயக்கம் போட்டு விழு. பேக்கி பொறுக்கி. அப்புறம் அப்புறம் நீ கேட்டாலே ஏதாவது இருக்குமே. எதுக்கு? சரி சரி, கொஞ்சம் தள்ளி போடு. டயர்டா இருக்கு. என்னது? கால் வலிக்குமா, கொஞ்சம் உட்கார போறேன், அவ்வளவுதான். இங்கெல்லாம் உட்கார கூடாது. உட்கார விட மாட்டேன். ஹோட்டல என்னடி பேச்சுவார்த்தை? நீயா போயிட்டா நல்லது, உட்காருவேன். நானா வந்து உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவீங்களா? படுத்துருவேன். எருமை எருமை. அந்த பொண்ணுகிட்ட இப்படி நடந்துக்கணும்ங்கிற மேனஸ் கூட இல்ல. யார் அடுத்த பொண்ணு? நானா? இல்லையா, என் பொண்ணாட்டியாச்சா? ஏண்டி, அன்னைக்கு உனக்கு அவ்வளவு விளக்கம் கொடுத்துருக்கேன், மறுபடியும் வேதாளம் முருங்க மாதிரி எழுதிட்டு இருக்க? நீங்க சொன்னா நான் கேட்டுருவேனா? அதெல்லாம் முடியாது. முடியும் முடியும், கொஞ்சம் தள்ளி உட்காரு. ஹலோ, இங்க யாராவது வந்துருவாங்க, போங்க. அதெல்லாம் யாரும் வர மாட்டாங்க. ஏன்னா வெளியில இருக்கிறது உங்க அக்கா. எங்க அக்கா எப்படி உங்களுக்கு தெரியும்? அது கல்யாணத்தோட பார்த்தனே. கரெக்டா பாத்தீங்க, ஆனா பழகலையே. ஐயோ, இவ கேளிக்க போல. தள்ளி படுடி. அப்பா, இப்பதான் நல்லா இருக்குடி. அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துரு. நான் கொண்டு சேர்த்தது. எப்படி தூக்கிட்டு வந்த? அது எனக்கு திடீர்னு டவுட் உனக்கு? உண்மையை சொல்லு, உன்னால நம்பவே முடியாது. முதல்ல எந்தின்னு சொன்ன. டாக்டர் வர மாட்டாங்க. எதுக்கு? மை ஃபேமிலி டாக்டர்மா. ஐயோ, முடியலையே. பேசாம இதை டிஸ்சார்ஜ் பண்ணி நான் வீட்டுக்கு போறேன். சே, 3 நாள் நல்லா ரெஸ்ட் எடுக்கணுமா? ஜாலில. அப்பா, இப்படி உன் பக்கத்துல எவ்வளோ ஜாலியா இருக்கு. எனக்கு ஒரு குடுப்பட வேணும். ஆமா, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்குடி? அடுத்த வீட்டு புள்ள பக்கத்துல உட்கார்ந்திருக்க, உனக்கு வெக்கமா இல்ல? இல்ல. எருமை மாட்டுக்கெல்லாம் வெக்கம் இருக்காது. அப்போ நீ இருக்கிய? அடே, நீ தான் என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க. நீ என்ன என் பக்கத்துல உட்கார்ந்திருக்க? என்ன தள்ளிட்டு நீ தான் உட்கார்ந்திருக்க. சரி, உட்கார்ந்து இல்ல. ஏன் பிடிக்கலன்னா எந்திரிச்சிருக்கலாமே. ஆமா, ரொம்ப சரியா இருக்கு. அப்படியே தாயாட்டும் கொஞ்சம் தூங்க போய் பார்ப்போம். உங்க அம்மைய வர சொல்லுங்க. பொண்டாட்டி தாண்டி தாயா இரு. அப்போ உங்க அம்மா உங்களுக்கு பெருசு இல்ல. இங்க பார், பொண்டாட்டி தான் எல்லாத்துக்கும் மேல. எங்க அம்மாக்கு எங்க அப்பா இருக்காரு, போதும். பொண்டாட்டிங்கவா புருஷனை மட்டும் நம்பி வருவா. அதனால நானும் என் பொண்டாட்டிக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டிக்கு மட்டும் நான் மட்டும் வேணும். அப்ப எனக்கு மட்டும் எங்க அம்மா எங்க அப்பா எல்லாரும் வேணுமா? கடவுளை ஆணையும் பண்ணியும் படைச்சது ஒத்துக்கொத்து ஆட்டுடையமா ஐக்கியமா இருக்கிறதுக்குதான். அம்மா அப்பா கூட ஐக்கியமா இருக்கிறதுக்கு இல்ல. தாய்த்தப்போ வேண்டாங்கல்ல, அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி அதை கடத்த கொடுக்கணும். ஆனா பொண்டாட்டி எடுத்த கொடுக்க கூடாது. பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான். இப்போ புரிதா பொண்டாட்டி? தாயா மாதிரி தாலாட்டு கொஞ்சம் தூங்குறேன். இருங்க, உங்க அம்மா கிட்ட சொல்லி கொடுக்க. என்ன சொல்லி கொடுப்ப? உங்க மவனை நம்பாதீங்க, உங்களை கை விட்டுருவ வேண்டி. சத்தியமா சொல்லி கொடுப்பேன்.
இந்த பயவுல எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காதீங்க. பொண்டாட்டி எதனா விட்டுட்டு போயிட வேண்டி. அது எங்க அம்மாக்கே தெரியுமா? சொல்லி கொடுத்ததே எங்க அம்மா தானே. உங்க அம்மாவா? ஆமா, எங்க அம்மா தான் கழுத்துக்கு அப்புறம் எம்மாடியே பின்னாடியே வரலடா, பொண்டாட்டி பின்னாடியே போ உருப்படி வேண்டி சொல்லி கொடுத்தாங்க. இது எனக்கு இப்படி தெரியும். எங்க அப்பா எங்க அம்மான்னு வந்த போய் தான் எனக்கு டாப்ல இருக்காரு. எங்க சித்தப்பா இல்ல, அவருக்கு எங்க சித்தியை விட அவங்க அம்மா அப்பா அக்கா தங்கச்சினா ரொம்ப பிடிக்குமா. அதுக்கு எங்க அப்பா தான் இப்போ டாப்ல இருக்காரு. நானும் டாப்ல இருப்பேன், என் புள்ளையும் டாப்ல தான் இருப்பான். உங்க புள்ள எங்க இருக்கு? ரெடி பண்ணிடுவான். டேய் மரியாதை ஓடிடு சொல்லிட்டேன். இங்க பாரு, நல்ல இடம், யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்ல. குரங்கு. அப்படி சொல்லிட்டு அடே குரங்கு. குரங்கு மரியாதை வெளிய போயிடு. சும்மா ஆடி போயிட்டா அவ்வளவு பயமாடி. கொண்டு போடுற. மரியாதை போடு சொல்லு. முடியாது, ஆய பொண்டாட்டி கூட தான் இருப்பேன். நீ என்ன புருஷன் நான் ஏத்துக்கிட்டாலும் சரி, ஏத்துக்காம போனாலும் சரி, நீ என் பொண்டாட்டி தான். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இங்க பாரு, இப்பவும் எனக்கு மனசார உன்னை திட்ட முடியல. ஏன் தெரியுமா? இந்த உலகத்துல எந்த ஆம்பளை சொல்லாத ஒரு வார்த்தை நீ சொன்ன. நீ கெட்டு போயிருந்தா கூட அந்த நேரமே என் பொண்டாட்டியா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருப்பேன்னு சொன்ன பாரு, அந்த ஒத்த வார்த்தை தான். என்னால நீ பண்ற சேட்டைக்கெல்லாம் திட்ட முடியல. அதான் உண்மை. உன்னை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நான் சொல்லல. அந்த வார்த்தை ஒரு உயர்ந்த மனுஷன் இடத்துல தான் வர முடியும். ஒரு நல்ல மனுஷன் இடத்துல தான் அந்த வார்த்தை வர முடியும். நல்ல குணவுள்ள விட்டு தான் அந்த வார்த்தை வர முடியும். எனக்கு ஒண்ணு பிடிக்கல, இப்பவும் சொல்றேன், எனக்கு ஒண்ணு பிடிக்கல. ஆனா அந்த வார்த்தை உன் மேல எனக்கு ஒரு மரியாதையை கொடுத்தது. நான் இப்போ பழையபடி ஒரு திட்டாதனால எனக்கு உன் மேல ஈடுபாடுலாம் இருக்குன்னு நினைச்சிடாத. இல்ல உன் வாய் போய் சொல்லுது. இல்ல சத்தியமா தான் சொல்றேன். போய் சொல்லாதடி. உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். உங்களை பிடிச்சிருக்குன்னு அவன் கிட்ட சொல்லிட்டவன், அவன் லவ் பண்ணிட்டு இருக்கவன் இப்படி பண்ணா ஏதோ தப்பு பண்ணிட்டு இருக்கிறது குற்றம் வளர்ச்சி, அவ்வளவுதானே. இங்க பாரு, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. எப்போ உனக்கு பையன்லாம் விட்டு உன் மனுஷனா இருக்கணும், அப்போ சரின்னு சொன்னா போதும். அதுக்காக நீ பொண்டாட்டி லெவலில் பெற மாட்டேன். சத்தியமா சொல்றேன், விட்டுலாம் கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன் நான் இல்ல. எவ்வளவு நாதுக்கு கெட்ட பொண்டாட்டி விட்டு கொடுப்பானே. உன்னை என் பொண்டாட்டியை தான் நான் பார்க்க, புரியுதா? சரி சரி, தாயா மாதிரி என்ன தூங்க வைடி. சத்தியமா சொல்றேன், டயர்டா இருக்கு. எதுக்கு நாத்தி சொல்லிக்கிட்டே இருக்கா? சத்தியமா முடியலடி. கையா சுட்டு கிடக்கே. அத சொல்றேன் சரியா இருக்குன்னு. அதான் தாயா மாதிரி தூங்க வைன்னு சொன்னேன். காய்ச்சடிக்கு உங்களுக்கு. நீ என்ன தொட்டியா? என்ன உங்களுக்கு காய்ச்சடிக்குதே? நல்லா காய்ச்சடிக்கு. போங்க டாக்டர் போய் பாருங்க. அது சரியாயிரும் விடு. இல்ல நல்லா காய்ச்சடிக்குதே. சரி நான் எண்ணிக்கிறேன். சரி உங்க அக்கறை உள்ள வர சொல்றேன், சரியா? எனக்கு ஒண்ணு தாக்க முடியும், உனக்கு ஒண்ணு தாக்க முடியாது. டாக்டர் தானே இருப்பாரு, அவரை போய் பாருங்க. சரி நான் 2 பரவிடும். சரி நான் வரேன்.